வண்டி வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ உங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காண்டுட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அவங்க காதுல விசில் ஊதி அனுப்புங்க. வண்டி வண்டியா வந்து பணத்தை கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வது நியாயமா? இது முதல்ல சரியா? மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒவ்வொரு இடங்களில் போய் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம், நாம் ஒரு நேர்மையான சமூகத்தை கட்டமைக்கணும்னா நாம் நேர்மையாக இருப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு உரையாடல் பண்ணுறோம். பல இடங்களில் மக்கள் முன் வந்து ஆமாம் இந்த பணம் வாங்குறத வந்து நம்ம நிறுத்தணும், பணத்தை கொடுத்துட்டு அவங்க நாளைக்கு வந்து நீ பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன்னு என்று ஏளனம் பேசுவது, போய் நம்ம உரிமையை கேட்க முடியல அப்படின்னு மக்கள் பல இடங்களில் தெளிவாக பேசுகிறாங்க. மக்கள் பல இடங்களில் நான் ஓட்டுக்கு இந்த வாட்டி ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு இப்படி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு இடமும் கிட்டத்தட்ட 180 இடங்களுக்கு மேலே செஞ்சுருக்கிறோம், 120 இடங்களில் தீவிர பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்கள் போன்றவர்கள் இப்படி ஒரு வார்த்தை, எப்படி ஸ்மார்ட்டா நம்மளை ஏமாத்தி கொள்ளையடிச்சாங்களோ நாமளும் ஸ்மார்ட்டா இந்த திமுக அரசுக்கு வேட்டு வைக்கணும் வைப்பீங்களே. ஸ்மார்ட்டா இருங்க, இதுக்கு பேர் ஸ்மார்ட்னஸா? இதுக்கு ஒரு திருட்டுத்தனம் இல்லையா? பணத்தை, அந்த பணம் எப்படிப்பட்ட பணம், இப்போ திருடின பணம் தானே அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பல்வேறு பேர் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க இல்லையா? சட்டம் என்ன சொல்லுது? அப்போ அந்த திருட்டு பணத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்களும் பங்குதாரர் ஆகலையா? என்கிட்டேருந்து தானே திருடின பணம் அப்படின்னு, உங்ககிட்டேருந்து தானே திருடின பணம், வாங்கிக்கோங்க அப்படின்னு பல பேர் இன்னைக்கு ரஜினிகாந்த்லேருந்து ஆரம்பித்து, ரஜினிகாந்த் சொல்கிறார், விஜய் ஆண்டனி சொல்லியிருக்காரு, சில நேரங்களில் சீமான் சொல்லியிருக்காரு, இப்போ விஜய் சொல்கிறாரு. முதல்ல உங்ககிட்டேருந்து மட்டும்தான் திருடின பணம் அது. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கஞ்சா கண்ணாமுன்னான்னு இருக்குது தமிழ்நாட்டில். இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் ட்ரக்ஸ் எல்லாம் எப்படிலாம் இருக்குன்னு. இப்போ இந்த ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையோ இல்லை அரசியல்வாதிகளோ ஏன் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறாங்க? ஆட்சியாளர்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணாமல் அதை வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க? யோசிச்சு பாருங்கள். அதுலேருந்து அவர்களுக்கு ஒரு ஆதாயம் வரும். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ஆதாயங்கள் மூலமாக கட்சிகள் உங்களுக்கு பணம் கொடுக்கலாம். அப்போ அந்த ட்ரக்ஸ்லேருந்து வர பணம், அந்த கஞ்சா போன்ற விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய பணம் உங்களுக்கு தேவையா? டாஸ்மாக் பார் பொலிட்டீஷியன் இது பண்ணி டாஸ்மாக் பார் நடத்தி கொள்ளையடித்து பல பேருடைய வாழ்க்கையை அழித்து அந்த பணம் கொடுக்கலாம். அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க கண்ணாமூனான்னு உங்கள் லேண்டை, பல பேருடைய லேண்டை திருடி இருப்பாங்க. அந்த பல பேருடைய லேண்டை திருடினது உங்கள் லேண்டை திருடினாங்களா? பணம் வாங்குற உங்கள் லேண்டை திருடினாங்களா? வேறு யாரும் லேண்டை திருடினாங்க, பிடிங்கினாங்க. அதுலேருந்து வரக்கூடிய பணம், அந்த பணம் உங்களுக்கு வேணுமா? இப்போது மக்களாகிய நாம யோசனை பல்வேறு வழிகளில் அரசியல்வாதிகள் சம்பாதிக்கக்கூடிய பணம், அந்த பணத்தில், அந்த திருட்டு பணத்தில் நமக்கு பங்கு வேண்டுமா? அப்போ நாம் ஒரு நேர்மையான சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் நேர்மையாக இல்லாமல் அவங்க நேர்மையாக இருக்கணும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? விஜய் அவர்களே நேற்றைய தினம் தான் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், மக்களே முன் வரும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி வண்டி வண்டியாக பணம் வந்து கொடுப்பாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 123 இருக்குது. அப்படி வாங்கன்னு சொல்லவே கூடாது சட்டப்படி. இது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து மக்களை வாங்கிக்கோங்கன்னு சொல்வதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க? நேற்றைய தினம் தான் கேண்டிடேட் இதில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஆட்சின்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு அடுத்த நாளே மக்களை லஞ்சம் வாங்க சொல்கிறீங்களே, எப்படி இது நியாயம்? அப்போ இதை மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். இது போன்ற அரசியல்வாதிகள், பிரபலங்கள், இவங்க எல்லாருமே இந்த முறை யோசிக்கணும். பல்வேறு காரணங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம், 1 வருடம் தண்டனைக்குரிய குற்றம். இரண்டாவது, அந்த மாதிரி வாங்குவதன் மூலமாக நாமளும் அதில் பங்கு கொள்கிறோம். அவங்க பண்ணக்கூடிய பல்வேறு சட்டவிரோத வேலைகள். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் 1 லட்ச ரூபா திருட்டு வந்து இந்தாப்பா அதுலேருந்து 10,000 ரூபா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னால் அந்த 10,000 ரூபாய் வாங்குவீங்களா? திருட்டு பணம் வேணான்னு சொல்லுவோம்ல. அப்போது அது மாதிரியான பணத்தை நாம் வாங்கக்கூடாது. மூன்றாவது, ரொம்ப முக்கியமாக நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம தான் நேர்மையான சமூகத்தை கட்டமைக்கணும்னு மக்களாகிய நாம் நினைக்கிறோம். அப்போ நாம் அந்த வழியில் நடப்பது மிக மிக முக்கியமானது. எனவே பிரபலங்கள், கட்சி நடத்துபவர்கள், நீங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல சமூகம் அமையணும்னு சொன்னால் மக்களை நேர்மையான வழியில் நடக்கிறத நோக்கி உங்களுடைய பேச்சுக்களை வையுங்கள். மக்களை நேர்மையான வழிகளை அதை நோக்கி நகர்த்துவதற்காக அந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது போன்ற சட்டவிரோத வேலைகளை செய்யுங்கன்னு நீங்களே மக்களை சொல்வது என்பது
அபத்தமானது. நாளைக்கு எப்படி ஒரு நேர்மையான சமூகத்தை நோக்கி நீங்க நகர்த்துவீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுமா இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி தேர்தல் ஆணையத்திடம் எல்லார்ட்டையும் கேட்குறோம். செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாரும் நீங்கள் அதோடு சேர்த்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமானது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடாது, யாராக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கொடுப்பதை தடுக்க வேண்டும், வாங்குவதை நாம் வாங்க மாட்டேன் என்று மக்கள் நாம் முடிவெடுக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம முடிவெடுக்கும் போது தான் இந்த சமூகம் ஒரு நேர்மையான சமூகத்தை நோக்கி நம்ம நகர்த்த முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.